14/7/2024 அட்சயா 660 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், 13/7/2024 காருண்யா 661க்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-0 மெயின் டார்கெட் 4-0 வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 8 கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 4 வந்திருக்குது, 8 ஏ போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா, 784ன்னு இன்றைக்கி ரிசல்ட்டு. சரிங்களா, 784 இன்றைக்கி ரிசல்ட் ஆகி போச்சு. நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து தான் கொடுத்தோம். நல்லா ஃபுல் வின்னிங் வாங்கணுங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனாலும் போர்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் 7ங்கிறது உள்ளே வந்ததுனால கொஞ்சம் மாறி போயிடுச்சு. சரிங்களா, இல்லைன்னா 3 டிஜிட்டெல்லாம் நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். டபுள்ஸாக வரும்னு பார்த்தோம், அதுவும் வரல. ஆனாலும் நம்மளுக்கு பாருங்கள் 84ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஆல் போர்டுலேயும் நம்ம கொடுத்துருந்தோம் 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5, 8க்கு பவர் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அதுமாரி போர்டு வந்து மட்டும் 4 வந்து சி போர்டில் வந்துருக்கு, 8 வந்து பி போர்டுக்கு போயிருக்கு. சரிங்களா, ஆனால் 7 நம்ம கொடுக்கல, ஆனால் 7 வந்திருக்குது. சரிங்களா, ஆக மொத்தம் ஒரு 2D பாஸ் ஆகிருக்கு. 84ங்கிற நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 43 84 வரணும், அது கரெக்டாக நம்ம வச்ச மாதிரியே வந்திருக்குது. ரொட்டேட் பண்ணியும் போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனாலும் நம்ம கொடுத்த மாதிரி சில நேரம் வரும், சில நேரம் மாறியும் வரும். அதுக்காகத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 84ங்கிறது சக்ஸஸாக பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இதில் பாக்ஸில் நம்ம கொடுத்ததில் வந்துட்டு இந்த நம்பர் கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கும். 84 வந்திருக்கும். பாக்ஸு போட்டிங்கன்னா ஒரு 7 வச்சுருந்தோம்னா ஓடையில் ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். பாக்ஸில் 84ங்கிற நம்பர் வந்திருக்கும். அதுதான் முதல்ல கொடுத்துருந்தேன். ஏன்னா 84 வரணும், அது எப்படி வேணாலும் வரலாம், அதனால தான் அந்த நம்பர் கொடுத்துருந்தேன். சரிங்களா, நமக்கு 4ம் பாஸு, ஆல் போர்டில் 84ங்கிற நம்பரும் பாஸு. சரிங்களா, சப்போர்ட் கொடுத்தா 8ம் பாஸ் ஆகிருக்குது. நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாமா. அட்சயா 660. சரிங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள், கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடணுமா, உங்களுக்கு டிக்கெட் போடுறதுக்கு நம்பிக்கையான நம்பர். சரிங்களா, நம்பி போடலாம். வின்னிங் அமௌண்ட்டில் பக்கா வந்துடும். 4 ஷோ எடுக்கிறோம். சரிங்களா, 1 மணி டியர், 3 மணி கேரளா, 8 மணி டியர், 6 மணி டியர். சரிங்களா, அதான் 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். 4 ஷோ நம்ம தான் எடுக்கிறோம். நம்பி போடலாம். சரிங்களா, பாருங்கள், 8610545149. சரிங்களா, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா, நாளைக்கு உண்டான ஆல் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 01ங்கிற நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 0வோ 1ஓ கண்டிப்பாக நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள். அப்படி இல்லைன்னா 0க்கு பவர் 5, சரிங்களா, 1க்கு பவர் 6, 8க்கு பவர் 3. சரிங்களா, இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் இறங்கணும். நீங்கள் போடும்போது ஆல் போர்டு போடுறீங்கன்னா 0க்கு பவர் 5 எடுத்துக்கோங்க. 0 போட்டிங்கன்னா 1 போட்டிங்கன்னா 6 எடுத்துக்கோங்க. 8 போட்டிங்கன்னா 3 எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஏன்னா அப்படி பவர் நம்பர் வச்சு நம்ம விளாண்டோம்னா 8 வரலன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் வந்துடும். அதுக்காக தான் நம்ம எப்போவுமே வீடியோவில் சேனலில் சொல்லிக் கொடுக்குறோம். புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு இந்த பவர் நம்பருங்கிறது தெரியாது. அதுக்காக தான் நம்ம ஆல் போர்டு நம்பர் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான பவர் நம்பரையும் சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா, புதுசாக பார்க்குற நண்பர்கள் எப்போவுமே இந்த வைக்கும்போது உங்களுக்கு பவர் நம்பரையும் சேர்த்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 8-5 தான் வரணும். சரிங்களா, பி போர்டில் 1-7ங்கிற நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் 0-3ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 நாளைக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா 0, அப்படி இல்லைன்னா இந்த 6 எதுவும் வருதா பாருங்கள். அந்த 6 எங்கே வேணாலும் வரலாம், வர மாதிரி இருக்குது. சரிங்களா, நாளைக்கு ட்ரான் நம்பர்லேயே 2 6 இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அந்த மாதிரி நம்பர் கூட வரலாம். அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் உங்கள் கணிப்பில் வர்றது. சரிங்களா, ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 13-10-58-73-80 53-70 76ங்கிற நம்பர் கொடுத்துருக்குறேன். 8 செட்டு கொடுத்துருக்குறேன். ஏபிபிசிஏசி ஆல் போடுக்கு வைங்க. ஆனால் நீங்கள் நான் கொடுத்த நம்பர் உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா 13ன்னு வைக்கிறீங்களா, 31 ஒன்று வைங்க. சரிங்களா, 0-1-0ன்னு வைக்கிறீங்களா, 0-1 வைங்க. 58 போடுறீங்களா, 85 ஒன்று வைங்க. 73 போடுறீங்களா, 3-7ன்னு ஒன்று வைங்க. சரிங்களா, 80 போடுறீங்களா, 0-8ன்னு ஒன்று வைங்க. சரிங்களா, 53 போட்டாலும் அதே மாதிரி தான் 35, 70 போட்டால் 0-7, 76 போட்டால் 6-7. சரிங்களா, அந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு
உங்கள் நம்பர் வந்துச்சுன்னா மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஏன்னா நான் கொடுத்த மாதிரியே தான் அடிப்பாங்கன்னெலாம் கிடையாது, அப்படியே ரொட்டேட் பண்ணி அடிப்பாங்க, மாறியும் வரும். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் பாருங்கள். என்னடா 10 நம்பர் வச்சுருக்காரு இவர் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு உங்கள் கணிப்பில் டபுள்ஸு வந்துச்சுன்னா, ஏன்னா இது கீழே கொடுத்துருக்கலாம், பவர் நம்பர் கொடுத்துருக்கேன். 7 வச்சிங்கன்னா 2ஐயும் சேர்த்து வைங்க, 3 வச்சிங்கன்னா 8ஐயும் வைங்க, 0 வச்சிங்கன்னா 5ஐயும் வைங்க, 9 வச்சா 4ஐயும் வைங்க, 6 வச்சா 1ஐயும் வைங்க. அதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 5 நம்பருக்குள்ளார தான் வரும். ஆனால் ஒன்று நம்ம கொடுத்துருக்கிற கணிப்பில் வரலைன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் வந்துடும். அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? பாருங்கள். ஏன்னா இந்த 5 நம்பருமே வந்துட்டு நாளைக்கு வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் அப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் இறங்கலாம். அதுக்காகத்தான் இதை பவர் 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8, 0க்கு பவர் 5, 9க்கு பவர் 4, 6க்கு பவர் 1. சரிங்களா? இதை நம்ம சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பவர் நம்பரையும் சேர்த்து வச்சுருங்க. ஆல் போர்டுக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 டிஜிட்டல் வின்னிங் வாங்கலாம். அதுக்காகத்தான் சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர் தான் வரணும். சரிங்களா? நாளைக்கு இது எல்லாமே பாக்ஸு தான். போடுற நண்பர்கள் பாக்ஸாக போட்டாலும் சரி, இல்லைன்னா அப்படியே போட்டாலும் சரி, இல்லை மாற்றி மாற்றி வச்சு போட்டாலும் சரி. சரிங்களா? ஏன்னா பாக்ஸாக தான் வரும். அப்படியே அடிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி உட்காரும். சரிங்களா? நான் கொடுத்துருக்க நம்பர் ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதில் 826, 870, 010, 353, 773, 508, 761, 143. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 8 செட் வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு 222ங்கிறது ஃபாலோஅப் நம்பர். சரிங்களா? 2 நாளைக்கு இந்த ஒரு வாரம் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா இந்த மாதத்துக்குள்ளார அடிக்கணும். அடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் போடுறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறவங்க அந்த 222 கொஞ்சம் சேர்த்து போடுங்க. அப்போ உங்களுக்கு வின்னிங் வந்துச்சுன்னா பக்கா வின்னிங் வந்துடும். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்போடு வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? ஆல் போர்டு நம்பர் ஏபிபிசி. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்ட பண்ண நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு யூடியூப்பில் போய் தேட வேண்டியது இருக்காது. சரிங்களா? தெரிஞ்ச நண்பர்களுக்கு இருந்தால் என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.